அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ரபியுல் அவல் மாதத்தினுடைய இரண்டாவது அமலினுடைய வீடியோ இது ஒரு நபியவர்களுடைய இஸ்மாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தின் பொருட்டை கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய ஒரு முறையை தங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கற்றுத்தர வந்திருக்கிறேன். இந்த இஸ்மை ஒருவர் அதிகமாக ஓதி வந்தால் அவருக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துகிறான், மறைவான ஞானத்தை அல்லாஹ் அவருக்கு வழங்குகிறான். இது இதனுடைய முதலாவது பலன். இரண்டாவதாக, இந்த இஸ்மை அதிகம் ஓதுபவருக்கு அல்லாஹ் உண்மையை உணரக்கூடிய ஆற்றலை அவருடைய உள்ளத்திற்கு தருகிறான். அவருடைய உள்ளம் வெளிச்சமாகி உண்மையை மட்டுமே பார்க்கக்கூடிய உள்ளமாக அது ஆகிவிடும். பொய்கள் அவரிடமிருந்து தெளிவாக உண்மையும் பொய்யும் ஹக்கும் பாத்திலும் சரியாக அவர் பிரித்தறிய ஆரம்பித்து விடுவார். மூன்றாவதாக, இந்த செலவாத்தை அல்லது இந்த இஸ்மை தொடர்ந்து அதிகமாக ஓதக்கூடியவருக்கு அவருடைய ஹாஜத்துகள் நிறைவேறும், தடைகள் நீங்கும் என்பதாக எழுதுகிறார்கள். நான்காவதாக, எவர் ஒருவர் கடினமான நேரத்தில் இந்த இஸ்மை தொடர்ந்து தனது நாவில் விருதாக ஆக்கிக் கொள்வாரோ, தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருக்கிறது, கடினமான சூழல்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது இந்த இஸ்மை நாவோடு ஆக்கிக் கொள்றது, அப்படி எவர் அதனை ஆக்கிக் கொள்வாரோ அந்த சிரமத்திலிருந்து கஷ்டத்திலிருந்து அவர் மிக இலகுவாக வெளிவந்து விடுவார். அதுக்கு ஒரு உதாரணம் அவங்க சொல்றாங்க. அதாவது, எப்படி ஒரு பாலில் ஒரு ஈ விழுந்து விடுமே, ஆனால் அது எப்படி லேசா அதை நம்ம எடுத்து வெளியே போட முடியுமோ, இந்த மாதிரி அவருடைய வாழ்விலிருந்து பிரச்சனை தூரமாகும் என்பதாக எழுதுறாங்க. ஐந்தாவதாக, இந்த துஆ அல்லது இந்த இஸ்மினுடைய ஒரு பரக்கத் என்னவென்றால், அதனுடைய தன்மை என்னவென்றால், மறைந்திருக்கக்கூடிய நோய், மறைந்திருக்கக்கூடிய ஏவல், ஜின்னாத், ஷயாத்தீன் அல்லது செய்வனை, அது அவருக்கு தெரியவே இல்லை, ஆனால் அது மறைஞ்சிருக்கு, எந்த விதமான வெளிப்பாடும் இல்லாம சில செய்வனைகள் இருக்கும், டக்குன்னு அது நடந்துரும். அந்த செய்வனை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், நம்மளால அதை செய்வனைன்னே புரிஞ்சுக்க முடியாது. அது ஒரு நோய்ன்னு நினைச்சு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருப்போம், அது ஒரு பிரச்சனைன்னு நினைச்சு அந்த பிரச்சனையில நம்ம அவங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம், ஆனா அது ஒரு செய்வனையாக இருக்கும். அப்ப இந்த மாதிரி மறைந்திருக்கக்கூடிய நோய்கள், மறைந்திருக்கக்கூடிய செய்வனைகள், மறைந்திருக்கக்கூடிய ஏவல் ஜின்னாத்துகள் இந்த இஸ்மை அதிகம் ஓதுவாரையானால் அவைகள் அவரை விட்டு தூரமாகுவதோடு முற்றிலுமாக அழிந்துவிடும் என்பதாக எழுதுறாங்க. ஆறாவதாக, இந்த இஸ்ம் அவர் வேறு ஏதாவது ஒரு அமல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, ஒரு உஸ்தாத் அவருக்கு இந்த அமல்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அவருடைய ஷேக் சொல்லியிருக்கிறாங்க, அவருக்கு அது செய்ய சிரமமாக இருக்கு, இந்த இஸ்ம் அந்த அமலை அவரை செய்வதற்கான இலகுவான பாதையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏழாவதாக, எவர் ஒருவர் தூங்குவதற்கு முன்பதாக 111 முறை இந்த இஸ்மை ஓதிக்கொள்வாரோ அவருக்குள்ளாக அதிகமான ஆன்மீக மாற்றங்களை அவரால் வரக்கூடிய நாட்களில் காண முடியும். தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருக்கணும். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 111 முறை இந்த சலவாத் அல்லது இந்த இஸ்ம் எந்த அளவுக்கு விஷயம் உள்ளதென்றால், இதை சொல்லக்கூடியவங்க சொல்லித்தர்றாங்க, சிலருடைய வாழ்க்கையில் அவங்களுடைய உயர்வை பார்த்து மக்கள் சொல்வார்கள் அல்லவா, என்ன அமல் செஞ்சாரோ தெரியல, அல்லாஹ் இப்படி ஒரு உயர்ந்த இடத்துக்கு அவரை கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி, அந்த அமல் இந்த இஸ்ம் என்பதாக சொல்றாங்க. அவ்வளவு விஷயங்கள் இதற்குள்ளாக இருக்கு. இது ஒரு வரி உண்டான ஒரு சின்ன வார்த்தை இது, ஆனால் இதனுடைய அமைப்பு அப்படிப்பட்டது. அவர் ஏழையாக இருந்தால் அவர் செல்வந்தராகி விடுவார், தேவையுள்ளவராக இருந்தால் அல்லாஹ் அவருடைய தேவையை நிறைவேற்றுவான். அவர் கடனில் இருக்கிறாரா, பிரச்சனைகள் மூழ்கி இருக்கிறாரா, அவர் மிகுந்த பொருளாதார சிரமத்தில் இருக்கிறாரா, வழிகள் திறக்கும் இன்ஷா அல்லாஹ், பாதைகள் தெளிவடையும், வாழ்வில் நல்ல சுபிட்சம் கிடைக்கும் என்பதாக எழுதுறாங்க. இந்த இஸ்மை என்ன பார்த்துருவோம். அல்லாஹும்ம بحرمة صاحب المعراج ارفعني في مدارج القرب عندك يا كريم. اللهم بحرمة صاحب المعراج ارفعني في مدارج القرب عندك يا كريم. اللهم بحرمة صاحب المعراج ارفعني في مدارج القرب عندك يا كريم. அர்த்தம் என்ன? اللهم بحرمة صاحب المعراج, சாஹிபுல் மிஅராஜான மிஅராஜிற்கு சென்றவரான எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தின் பொருட்டை கொண்டு உன்னிடத்தில் கேட்கிறேன் அல்லாஹ். பிஹுர்மத்தின் சொன்னா அவங்களுடைய கண்ணியத்தினுடைய பொருட்டை கொண்டு உன்னிடத்தில் கேட்கிறேன் அல்லாஹ். இர்ஃபானி ஃபி மதாரிஜில் குர்பி இந்தக யா கரீமு, சங்கைக்குரியவனே, உனது நெருக்கத்தின் படித்தரங்கள் உன்னிடத்தில் இருக்கக்கூடியவை, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய நெருக்கத்தின் படித்தரங்களில் என்னை உயர்த்துவாயாக. இர்ஃபானி அப்படின்னு சொன்னா என்னை உயர்த்துவாயாக. ஃபி மதாரிஜில் குர்பி, குர்புன்னு சொன்னா நெருக்கம்னு அர்த்தம், மதாரிஜுன்னு சொன்னா படித்தரங்கள்னு அர்த்தம். உன்னுடைய நெருக்கத்தின் படித்தரங்கள், அந்த நெருக்கத்தின் படித்தரங்கள் எப்படிப்பட்டவை?
உன்னிடத்தில் இருக்கக்கூடியது, வேற யாரிடத்தில் அது இல்லை. கரீமு சங்கைக்குரியவனே அதில் என்னை உயர்த்துவாயாக என்ற அர்த்தம் கொண்ட அற்புதமான இஸ்ம் இது. தாங்கள் இதனை இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் அதிகமாக ஓதி வாருங்கள், மற்ற ஏனைய மாதங்களிலும் அதிகமாக ஓதி வாருங்கள். நாவோடு இதை பழக்குங்க இன்ஷா அல்லாஹ். அல்லது வேற ஏதாவது அமல்கள் செய்துட்டு இருக்கீங்களா, இதை தொழுகைக்கு பிறகு ஒரு 3 முறை அல்லது ஒரு 11 முறை ரொம்ப அல்லாஹ்கிட்ட நெருக்கத்தை கேட்கக்கூடிய, நாயகத்தினுடைய பொருட்டை கொண்டு நெருக்கத்தை கேட்கக்கூடிய அற்புதமான வார்த்தைகள் இவைகள். அல்லாஹுவினுடைய நெருக்கத்தை நம்ம அதனுடைய படித்தரங்களை கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா உலகத்தினுடைய படித்தரங்களையும் அல்லாஹ் உயர்த்துவான். அவனுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும் போது துன்பங்கள் தூரமாகும், பிரச்சனைகள் இலகுவாகும், குடும்பம் சிறப்பாகும், எல்லா விதமான பரக்கத்துகளையும் அவர் பெறுகிறார் நாயகத்தினுடைய பொருட்டை கொண்டு கேட்கும் பொழுது. இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் புகழ் பாடுவோமாக. சஹாபாக்கள் அப்படி பாடியிருக்கிறாங்க. இந்த பதிவை நான் லென்த்தாக்க விரும்பல, இருந்தாலும் தங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய அமல்கள் சம்பந்தமாக சொல்லும் பொழுது நாயகத்தினுடைய புகழை இன்ஷா அல்லாஹ் அதனோடு சேர்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஹஸரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பாக ரசூலுல்லாஹ்வை பாடுறாங்க. அஹ்ஸனு மின்க லம் தரகத்து ஐனி வ அஜ்மல மின்க லம் தலிதின் நிசா خلقت مبرأ من كل عيب كأنك خلقت كما تشاء. நாயகமே, உங்களை விட அழகான ஒருவரை எனது கண்கள் இன்று வரை பார்த்ததில்லை நாயகமே. வஹ்ஸனு மின்க லம் தரகத்து ஐனி, என்னுடைய கண்கள் மட்டுமல்ல இந்த உலகத்தில் எந்த கண்களும் உங்களை விட அழகான ஒருவரை கண்டதில்லை நாயகமே. வாஜ்மலு மின்க லம் தலிதின் நிசா, எந்த பெண்ணும் உங்களை விட அழகான குழந்தையை பெற்றெடுக்கவில்லை நாயகமே. خلقت مبرأ من كل عيب, யா ரசூலல்லாஹ், எல்லா விதமான குறைகளிலிருந்தும் நீங்கள் நிவர்த்தி அடைந்தவராக படைக்கப்பட்டிருக்கிறீர் நாயகமே. கஅன்னக خلقت كما تشاء, எந்த அளவிற்கு நீங்கள் உத்தமர் என்றால், எந்த அளவிற்கு நீங்கள் குறையற்றவர் என்றால், நீங்கள் விரும்பியது போலே அல்லாஹ் உங்களை படைத்து விட்டான் போல் இருக்கிறது நாயகமே என்பதாக ஹஸரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்பதாக புகழ் பாடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறார்கள். இது நாயகத்தினுடைய சஹாபாக்கள் அப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட முன் வந்தாங்க. ரசூலுல்லாஹ்விற்கு அவர்கள் கொடுத்த கண்ணியத்தை போன்று யாராலும் கொடுக்க முடியாது, நம்மாலும் கொடுக்க முடியாது. ரசூலுல்லாஹ்வை அவர்கள் புகழ்ந்தது போன்று யாராலும் புகழ முடியாது, நம்மால் புகழ முடியாது, கியாமத்து வரை அது நிகழாது. அப்படிப்பட்ட புகழ சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்பதாக சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. வார்த்தையை கவனிங்க. மனிதருக்கு அல்லாஹ் அவருடைய கையிலேயே, எப்பா உன்னுடைய குணத்தை நீ இப்படி படைச்சுக்க, நீயா படைச்சுக்க, எப்படி எல்லாம் உன் குணம் இருக்கணும் நீயா உருவாக்கு, உன் முகம் எப்படி இருக்கணும் நீயா உருவாக்கு, உன் கை எப்படி இருக்கணும் நீயா உருவாக்கு. இப்படி அவருடைய எல்லாவற்றையும் அவர் கையிலேயே அல்லாஹ் கொடுத்து விட்டால் அவர் எப்படி தன்னை படைச்சுக்குவார்? கஅன்னக خلقت كما تشاء, நீங்கள் நினைத்தது போன்றே அல்லாஹ் உங்களை படைத்து விட்டான் போல இருக்கிறது நாயகமேன்னு ஹஸரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்பதாக பாடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம அய்யிதுஹு பிர்ரூஹில் குதுஸ், யா அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு இவரை நீ கண்ணியப்படுத்து, இவரை நீ உறுதியாக்கு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வினுடைய புகழ் அது நமக்கு பரக்கத்தை கொண்டு சேர்க்கக்கூடியது. ரசூலுல்லாஹ்வினுடைய ஸலவாத் வாழ்வில் மகிழ்ச்சியை பூத்து குலுங்க செய்யக்கூடியது, வாழ்வெல்லாம் மகிழ்ச்சியாக்கக்கூடியது. ஸலவாத்தினுடைய ஆரம்பம் முதல் கடைசி வரை கபூலியத்திற்கானது. ரபியுல் அவ்வல் மாதத்துல அதிகமாக ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். அதிகமாக நாயகத்தினுடைய முஹப்பத்தில் இருங்க இன்ஷா அல்லாஹ். அது பரக்கத்தை கொண்டு சேர்க்கும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியவர்களுடைய அன்பில் வாழ்ந்து நபியவர்களுடைய அன்பில் மரணிக்கும் பாக்கியத்தை நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் பெண்டு பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் நமக்கு நலவான மௌத்தையும் நலவான வாழ்வையும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். இது போன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்களும் அது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயணித்த லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்கள் வரை கண்டிப்பாக ஷேர் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் தலைப்பில் சந்திப்போம். இந்த வீடியோவினுடைய என் ஸ்கிரீன்ல இதற்கு முன்பதாக ரபியுல் அவ்வல் மாதத்துல நம்ம போட்ட அமல்கள் இன்ஷா அல்லாஹ் தங்களுக்கு கிடைச்சிரும். ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன் இன்ஷா அல்லாஹ். டிஸ்கிரிப்ஷன்ல வாரத்தினுடைய 5 நாட்கள் லைவ் மஜ்லிஸ் நடைபெறுது, அதனுடைய விவரங்களையும் நமது சாதியா மீடியாவினுடைய மற்ற ஏனைய செயல்பாடுகளையும் தாங்க அறிந்து கொள்ளலாம். இன்னும் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையின் காரணத்தினால் நமது அல் மதரசத்து சாதியாவில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று நல்லபடியாக அல்ஹம்துலில்லாஹ் மாணவர்கள் ஓதி வருகிறார்கள். மாணவர்களுடைய உணவு செலவு, மேலும் உஸ்தாதுமார்களுடைய சம்பளம், மேல்காரர்களுடைய சம்பளம், மேலும் மதரசாவினுடைய உணவுப் பொருட்கள், தண்ணீர் செலவுகள், மற்ற இதர செலவுகள் அனைத்தும் அல்லாஹுவிற்கு பிறகு பொதுமக்களுடைய உதவியை கொண்டுதான் நிகழ்ந்து வருகிறது. தங்களால் இயன்றளவு தாராளமாக மதரசாவிற்காக வேண்டி உதவி செய்யும்படி தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தங்களில் யாரேனும் மதரசாவினுடைய மாணவர்களுக்கு ஒருவேளை உணவு அல்லது இருவேளை உணவு அல்லது ஒரு நாளினுடைய உணவு, அது சைவம் மற்றும் அசைவத்தில் இருக்கு, தாங்கள் யாரேனும் தங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி, தங்களுக்காக மாணவர்களுடைய துவாவிற்காக வேண்டி, தங்களுடைய நியத்தின் அடிப்படையில் யாரேனும் மதரசாவிற்கு உதவ நினைத்தால், மாணவர்களுக்கு உணவளிக்க நினைத்தால் தாராளமாக உணவளிக்கலாம். தாங்கள் மதரசா மாணவர்களின் உணவு என்று இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மட்டும் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய டீடைல்ஸ் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். தாங்கள் செய்யக்கூடிய உதவியின் அடிப்படையில் அன்று மதரசாவினுடைய மாணவர்களின் உணவு செலவிற்கு அது பயன்படுத்தப்படும். பிறகு மாணவர்களின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் தங்களுக்காக வேண்டி, தங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் மதரசாவில் துவா செய்யப்படும். மேலும் மதரசாவினுடைய உதவியாளர்கள் அனைவருக்கும் தினசரி மதரசாவில் மகரிபிற்கு பிறகு மாணவர்களால் துவா செய்யப்படுகிறது. எங்களுடைய உதவி அல் மதரசத்து சாதியாவிற்கு மிகவும் தேவையுள்ளதாக இருக்கிறது. தங்களால் இயன்ற அளவு தாராளமாக மதரசாவிற்காக வேண்டி உதவி செய்யும்படியும், மதரசாவினுடைய சந்தாதாரர்களாக தாங்கள் ஆகிக்கொள்ளும்படியும் தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாங்கள் மதரசாவிற்காக வேண்டி செய்யும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் தங்களுக்கும், தங்களது குடும்பத்தார்களுக்கும், தங்களது குழந்தைகளுக்கும் எல்லா விதமான பாதுகாப்புகளையும் நலவுகளையும் அல்லாஹ் செய்தருள் புரிந்து தங்களையும் தங்களது குடும்பத்தார்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரோக்கியத்தோடு வாழ வைத்து மறுமையில் உயர்ந்த இடத்தில் அல்லாஹ் வைத்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்.